பிரிட்டனி, நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இப்போது அங்கே இருக்க வேண்டியது. ஓ, என்ன நடக்கிறது? ஒன்றும் பார்க்க முடியவில்லை. வரைபடத்தை பார்ப்போம். சரி, இங்கே நிறுத்தவும். ஒரு திருப்பி செல்லுங்க. நாம் இருக்கணும். மாப்புகளை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு நம்ம அந்த முன்னாமல் நாசிகளை அருகில் இருக்குது. ஆச்சரியமாகட்டும். ஜெய்ஹோ, அதை பிடிக்கலாம். நாம் இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்து பலன்களை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சளிக்குடி. ஆச்சரியம். நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோமா? ஆச்சரியம். சாக்லேட் உணவு எதிராக கம்மி உணவு. பெண்களா, அங்க என்ன இருக்கிறது? அது தேன்ஜெலி போல தெரிகின்றது. ஆனால் ஒன்று பபிள்கம் மாதிரி தரை வாங்குகிறது, மற்றொன்று கிட்கேட் மாதிரி தரை வாங்குகிறது. தகவல் பூர்வமாக இருக்கிறது. விரைவில் அதை படிக்க முயற்சிப்போம். தாமதிக்காமல் செய்வதில் ஒரு குறையும் இல்லை. நான் முதலில் வருகிறேன். ஆமாம், வாவ், அதை பாருங்கள். ஓ, இது சுவையான சாக்லேட் ஜெல்லி. ஆமா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நாம ஒரு பாப்சிகிள் குச்சி எடுத்து ஜெல்லிக்குள் போடலாம். இப்போ அத புஷ் பண்ணலாம். அதை எடுத்து அது ஐஸ்கிரீமாக விடு. குளிர். இப்போது அதை கொஞ்சம் உறைய வைப்போம். எங்க கிளாஸ் டெக்ஸ்ட் சென்டர். நான் ஒரு குளிர்ச்சி ஐஸ்கிரீமாவை கொண்டுள்ளேன். அம்மா, மிகவும் ருசியானது. ஆமா, சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கிறது. சரி, இப்போது என் முறை. நாம் பாட்டிலை அழுத்துகிறோம். ஆமா, என்ன விகாரமான ஒரு விஷயம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ஓ, ஆனால் நான் கூட ஒரு பலூன் ஊதக்கூடும். பாருங்கள், நானது அதை இப்போதே செய்ய போகிறேன். ஆமாம், எவ்வளவு கொண்டாக இருக்கிறது. நான் இன்னும் வேண்டும். ருசியானது. நான் ஒரு பெரிய பபிள் வேண்டும். வாவ், இது வேலை செய்கிறது. பார்க்கலாம். வாவ், இப்போ வேணா எப்படி அவனின் பலூனை கட்டலாம். அப்புறப்பத்துக்கு நான் எனது சொந்த பலூனை பெற்றேன். மிக நன்று ஜெஸ், இது உங்களுக்காக. வாவ், அதுதான் அருமை. நன்றி. நான் இன்னும் ஜிப்ட் செய்ய முடியும். இன்னொரு பலூன் இருக்கிறது. அதை நான் ரிப்பனுடன் கட்டுவேன். ஜெஸ், இதோ உனக்காக. பிரிட்னி, நீ எத்தனை பலூன்கள் செய்ய விரும்புகிறாய்? இல்லையெனில் அவை அனைத்தும் முடிவடையாது. பிரிட்னி, நான் இதை வெறுமனே தாங்க முடியவில்லை. நான் பறந்து விடுவேன். அது போதுமானது. நான் போகிறேன். ஜெஸ், என்ன? இல்ல, நிறுத்து. சரி, நான் எப்படி அவளுக்கு உதவ வேண்டும்? ஆனால் இது சாக்லேட் ஐஸ்கிரீம். இது மிகவும் சுவையானது. என்னை உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அந்த பறவை எல்லாவற்றையும் கிழிக்க போகிறது. இல்ல, நான் விழப் போகிறேன். பிளேட் முழுமையாக காலியாக உள்ளதே. எனக்கு மிகவும் பசிக்கிறது. வணக்கம் குட்டி அரசி. என் பெயர் பார்பி. நான் உங்களை ஊட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இது என்ன? இது பயங்கரமாக இருக்கிறது. ஹாய், பள்ளக்கில் வந்தேன். சரி, சமைப்பதற்கான சவாலை தொடங்குவோம். மகிழ்ச்சியின் வாழ்த்துக்கள். சரி, எனக்கு ஒரு பாட்டிலில் ஜெல்லி செய்ய வேண்டும். ஓகே, ஆம், அது முடியும். இது இப்போதைய சிறந்த ஜெல்லி ஆகும். ஆனால் முதலில் நான் ஒரு அழை பொழுது groceries ஆர்டர் செய்ய வேண்டும். போட்டி வயிற்று அதை நிறுத்துவதால் நல்லது. ஓகே, இங்கே எங்கள் டெலிவரி பணியாளர். அருமை. நீங்கள் எவ்வளவு விரைவாக எல்லாவற்றையும் கொண்டு வந்தீர்கள். இப்போது நான் சமையலுக்கு தொடங்கலாம். முதலில் நாங்கள் ஹூபு பூபு மற்றும் சாக்லேட்டை ஒரு பானையில் போட்டு அதை ஏற்றி வைத்தோம். ஏதோ தவறாகி விட்டது. ஓ, வாவ், அதுவும் அருமையாக இருக்கிறது. இந்த கை கொஞ்சம் பயமுறுத்துகிறது, ஆனால் இது நிச்சயம் உதவிகரமாக உள்ளது. பெரிய நன்றி கை. இப்பொழுது நாங்கள் சாஸ்பானை எடுத்துக்கொண்டு பொருந்த வைத்து பாட்டிலுக்குள் ஊற்றுகின்றோம். சரிதான், எதுவும் தளராமல் மெதுவாக ஊற்றவும். அதோ இப்போது நமது பாட்டில் நிரம்பிவிட்டது. துணியை அகற்ற மறக்காதீர்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி, நிறைய உதவிட்டீர்கள். இதோ உங்கள் மோதிரம். ஓ, சிங்க். இங்கிருந்து வெளியே போ. அழகிய வேலை. இப்போது எனக்கு வெடிகுண்டுகள் தேவைப்படும். இதனால் நான் தேனை எளிதில் கண்டுபிடிக்கலாம்.
ஆமாம், இது தேனீ குழு. இப்போது அனைத்து தேனையும் பாட்டில் உள்ளே கிழிந்து விடுவோம். அடி, இப்போ எல்லாத்தையும் பெருசு பண்ணி போடலாம். சீக்கிரம். ஆமாம்பா, நான் முடிச்சிட்டேன். இங்கே உங்களுக்கு. ஆஹா, வாவ், கூல். நன்றி. மூடு ஜெல்லி. ஏதாவது முதலில் முயற்சிக்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் நான் கொஞ்சம் புதிதானதை செய்துதான் தேடினேன். இந்த பார்பியின் ஜெல்லியை முயற்சி செய்கிறோம். இதை சுவைக்கவே பெரிய விருந்துகளுக்காக இதழ் விரிந்து வளரும். மிகவும் இனிப்பு மற்றும் சுவையானது. இது வெற்றி பெறுகிறது. எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஏற்றத்திற்கு நேரின்றி செல்கிறீர்கள் என்பதற்கான ஒப்புதல் பெற்றேன். ஆகவே அதுதான் தொலைதூர இயக்கம். எனக்கு மிகவும் வேண்டும். பிங்கம். ஓ, பார்க்கலாம். டேனி பற்றி என்ன? வா, எனக்கு சாக்லேட் ஜியும் இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகானது. மம்மி, புக் செய்ய சென்றார். போல் நடனம். இது மிகவும் ஐரன்மேன், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். நான் இந்த டைனமைட்டை பயன்படுத்த போகிறேன். சாக்லேட் கம் அருமையாக இருக்கிறது. பெட்டி, எங்க எல்லாவற்றையும் கேட்சிட போகிறேன். மிஸ்லி. அப்பா, என்னை மன்னிக்கவும். மிகவும் நன்றி. சரி, நான் எனது ருசியான கமை பயன்படுத்த முயற்சிக்கிறேன். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் கிட்டி. கைத்தோள்கள் கெஞ்சிவிட்டன. நீங்கள் மிகவும் நகை பூட்டுகிறீர்கள். உனக்கு தேவை. ஹோ, அவளை சாகசான சாக்லேட்டோட ஒல்ல. என்ன? ஓ, அதை ஐந்து போக்குங்கிற அடியில அழிச்சு விடுங்கள். இப்போ எனக்கு பண்டி இருக்கு. ஹாய் மேக்ஸ். அம்பால், நான் ஒரு பெரிய பபுள் ஊத போறேன். ஓ, யம் யம். சரி நண்பர்களே, தயாராகி விடுங்கள். இப்போது நான் அனைவரிலும் பெரிய பூர்த்தியை ஊத போகிறேன். அது வெடிச்சிட்டது. ஓ இல்ல, நான் கமிழ் மூழ்கியுள்ளேன். இது என்ன கோரமா இருக்குது. இப்போ அதை எப்படி நீக்குவது? அது உனக்கு தான் காட்டி கொடுக்க. நிறுத்துங்கள், இதற்கு தகுதியற்றவர்கள். ஓ, நீ என்னை பிடித்து விட்டார். நான் உனக்கு உதவினேன். எல்லாரின் விருப்ப சவாலான சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய உணவுகளுடன் வரவேற்கிறோம். இப்போது எது யாருக்கு என்று பார்க்கலாம். வாவ், துப்பாக்கி சாகுபடி பெரிய இயந்திரம், அதுவும் இப்படி அற்புதமான பையில். எனக்கு அதிர்ஷ்டம். இது என்ன? இப்போ நான் சிகிச்சை அடைய வரும் என் வேலை போல தோணுது. ஓ, என்ன ஒரு பெரிய பாபிள்கம் மெஷின். நான் எமிலி, உன் வாரம். ஆமா, சரி, எனக்கு தான் வரிசை. அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே Tiara, your journalistic extra.
அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன, என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் இருக்கிறேன். அது வேணாமோன்னு நினைக்கிறேன். கேண்டடி.